பெருமாள் ஏறி இறங்க. பூராசாமி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்கே கடனுக்கு பட்ஜெட் துண்டா சார் தான் இந்த ஊரில் நடமாடும் தபால் நிலையம். அவரை கேளு, எல்லாம் சொல்லுவார். 60 வருஷமா இங்கே தான் இருக்க. இருக்கிறது 60 வீடு. அதில் ஒருத்தனை உனக்கு தெரியாதா? இதெல்லாம் கடனை பற்றி நீ பேசுகிற. இங்க பூராசாமி வீடு எங்க இருக்கு? பூராசாமியா? ஆமா. நீங்க? நான் கன்னிகா, விழுப்புரத்துல இருந்து வரேன். பூராசாமி வீட்டை கட்டுறேன்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பூராசாமி உயிரோட இல்ல. பூராசாமி உயிரோட இல்லனா அங்க போறது யாரு? இப்போ வந்து இவ்வளவு பேசுறல, அன்னைக்கு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? இது சாதாரண டை இல்ல. காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. தலைவா, நாம அவனுக்கு செய்ய வேண்டியதை அவனே செஞ்சிட்டு இருக்கான் தலைவா. அவன் நிம்மதியை அழிக்கணும்டா. அதைத்தானே தலைவா அவனும் செஞ்சிட்டு இருக்கான். அவன் நிம்மதியை அழிக்கணும். அவனுக்கு எது நிம்மதி? செத்தா நிம்மதின்னு விஷம் குடிக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் உசுரை காப்பாத்திட்டா அவன் நிம்மதி அழிஞ்சிரும்ல. தலைவா, தூக்குங்கடா ஆஸ்பத்திரிக்கு அவனை. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? அப்படி என்ன பிரச்சனை? இப்போ உங்களை காப்பாத்தியாச்சு. திரும்ப இப்படி இன்னொரு தடவை செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் அம்மாவை பற்றி ஒரு விஷயம் தெரியுமா? இல்லை, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். எவனோ ஒருத்த காதலிக்கிறேன்னு சொல்லி அம்மாவை கடைசியில் ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனால் உங்கள் அம்மா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டேன்டா, அம்மா வந்துட்டேன்டா. என் தங்கம், என் குழந்தை, என் குழந்தை. உன்னை எப்போதும் அம்மா பிரிய மாட்டேன்டா. அம்மா உன்னை எப்பவும் பிரிய மாட்டேன்டா. உனக்கா வாழுண்டா, உனக்கா வாழு. என் வீட்டுக்காரன் பாம்பு கடி செத்து போயிட்டான். நான் வெளியூர்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்து யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம உண்மையா ஒழுக்கமா உலகமே நீதான்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா நீ இதை சாதாரணமா செஞ்சுட்டப்பா. உங்க அம்மாவுக்கு சொத்து சுகம் பணம் காசு எல்லாமே நீதான். உங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா உனக்கு? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச நீ எப்படி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இட்டுட்டு போன? என்கிட்ட இருக்கிற காசையெல்லாம் போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி இந்த வண்டியை வாங்கிட்டேன். பணத்துக்காகவும் வேலைக்காகவும் அவன் இனிமேல் எங்கேயுமே அலையக்கூடாது. எனக்கு ஒரு ஆசைகரி. எந்த பூங்காவில் நான் ஏமாந்து என்னையவே இழந்து என் குழந்தையோட தனிமரமாக நின்னனோ அதே பூங்காவுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் வாங்கின இந்த வண்டியில் அவன் பொண்டாட்டியோட போகிறத என் கண்ணால் பார்க்கணும் ஹரி. நான் என் கண்ணால் பார்க்கணும். என் ஆசையை நிறைவேற்றி வைப்பியா? அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ஹரி. அவனை என்கிட்டே இட்டுட்டு வந்து விட்டுடு ஹரி. என்கிட்டே இட்டுட்டு வந்து விட்டுடு ஹரி. இனிமேல் ஏதாவது பண்ணிக்க. நிறைய பேர் இவன் மாதிரி தான் ஏடா உடம்பா சுத்துறாங்க. கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா இப்படி இங்கே வந்து படுத்துக்கிறானுங்க. 2-3 வருஷம் கூட சுத்தினவங்களை நினைச்சு இப்படி பண்ணும்போது 20-25 வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்குன பெத்தவங்களை எவனுமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. முட்டா பசங்க. லா 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 லா
லா லா லா லா. என் வீட்டுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடி? என் வீட்ல ஒருத்தனுக்கு அம்மா போட்டுருக்கு, நீ ஏத்த மாதிரி உட்கார்ந்துட்டு பூ கட்டுவியா? பிடிக்கிறேன் என் முடிய பிடிக்காடி. ஏய், நான் மட்டும் உன் முடிய பிடிக்க மாட்டேன். ஏய் ஏய் ஏய், நீதான் பிடிப்பியா? ஏ பூராச்சாமி, நீ ஊர்ல இல்லாத சமயத்துல தினமும் உங்க அம்மா இப்படிதான் குத்தா சண்டைக்கு வரா. வந்துட்டானே. விடுறா விடுறா, அவ வீணா சாவல வலிக்குதுடா. ஐயோ ஐயோ. நீ என்ன புண்ணியோ ஏது புண்ணியோ தெரியாது, எனக்கு உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? இந்த ஒரு நிமிஷம் தான் வரேன் பாரு. அடே உன்னைய பாரு, என்ன பண்றேன் பாருடி. பாரு, எந்த பூங்காவில் நான் ஏமாந்து என்னையவே இழந்து என் குழந்தையோட தனிமரமா நின்னனோ, அதே பூங்காவுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் வாங்கின இந்த வண்டியில அவன் பொண்டாட்டியோட போறத என் கண்ணால பார்க்கணும் ஹரி, நான் என் கண்ணால பார்க்கணும். இந்த பொண்ணு உன் இஷ்டம். தம்பி, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், உங்க அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிவிடாத, நானே போயிடுறேன். டேய் புறாச்சாமி, இந்த பொண்ணு எப்படி? நல்லா இருக்குமா? ஆஹா ஆஹா, உன் பையனா இது? இனி உன்னை பிடிக்கவே முடியாது. அப்ப அவங்க அம்மா ஆசை நிறைவேறிச்சா? இல்லை, கல்யாணம் ஆன உடனே அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இவன் தான் எல்லா சாமியும் கும்பிட்டு விரதம் இருந்து மொட்டை போட்டு போன உசுரை காப்பாற்றினான். அதனால தான் இத்தனை நாளாக போக முடியல. நாளைக்கு தான் அங்கே போக போகிறாங்க. இந்த நேரத்தில் நீ போய் அவனை பார்க்கணுமா? என்னங்க, உங்களுக்கும் அப்பா இருக்காரு, அவன் சொல்லியிருக்கான். அவருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், அதை நிறைவேற்ற பாருங்க. மணி, நான் அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போட்டோவும் ஜாதகமும் ரொம்ப பிடிச்சி போச்சுமா. வழக்கம் போல இந்த சம்மந்தத்தையும் வேண்டான்னு சொல்லிடலாமாம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர சொல்லுங்கப்பா. கடவுளே, 3வது தடவையா நீ கண்ணு திறந்துட்டப்பா. எங்களை வாழ்த்தி அனுப்புங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. புறாச்சாமி, ஏன்டா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வாடா. 900 தான் இருந்தாலும்
நீ அவன் ஃப்ரெண்டுடா. உள்ள வா. அப்ப இதுக்கும் தெரிஞ்சு போச்சா? பூராச்சாமி, இனிமே உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்டா. ஆனா நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா இருங்கடா. மறுபடியும் என்னை பழைய மாதிரி நடக்க வச்சிட்டீங்கல்ல கிளவி. அம்மாடி அம்மா.